பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்திருக்கிறார். பயனாளிகளுக்கு அவர் அந்த பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம். விக்னேஷ், இப்போ இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்புல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு, விவரங்களை பதிவு செய்யலாம். பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பல்வேறு பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு ஒன்று வழங்கப்படும் என ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 2 அடி நீள கரும்பு துண்டு, 20 கிராம் முந்திரி, 5 கிராம் ஏலக்காய், 20 கிராம் உலர் திராட்சை ஆகிய பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் ஆளுநர் உரையின் போது இந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்க பணமாக வழங்கப்படும் என ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்தது. ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்து 3 நாட்களுக்குள்ளாகவே அந்த திட்டத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு சில வினாடிகளுக்கு முன்பாக தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி தொடங்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் திருவாரூர் மாவட்டம் தவிர்த்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்கள், குறிப்பாக 1,97,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தலா 1000 ரூபாய் வழங்கும் பட்சத்தில் 1957 கோடி ரூபாய் இதற்காக வெளியிடப்பட்டு அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே பொங்கல் பரிசு தொகுப்புக்காகவும் 258 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த பணியும் தற்போது தொடங்கி இருக்கிறது. வரக்கூடிய 7ஆம் தேதி அந்தந்த நியாய விலைக்கடைகளில் மக்கள் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து 1000 ரூபாய் ரொக்க பணத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் எனவும், தொடர்ந்து பொங்கல் திருநாளுக்கு முந்தைய நாளுக்கு முன்னரே இந்த திட்டத்தை அனைத்து அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பணத்தை ஒப்படைக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு சார்பில் அறிவித்திருக்கிறது. அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பொறுப்பேற்று அனைத்து மக்களுக்கும் 1000 ரூபாய் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசு சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், வரும் திங்கட்கிழமை முதல் அனைத்து ரேஷன் கடைகளையும் இந்த சிறப்பு தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ரேஷன் கடைகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? இது தொடர்பான விவரங்கள் இருக்கு. இது தொடர்பாக தமிழக அரசிடமிருந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் முறைப்படி ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். 1000 குடும்பம் அட்டைதாரருக்கு மேல் இருக்கக்கூடிய கடைகளை பொறுத்தவரையில் 1 முதல் 1000 வரை இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுடைய விவரங்கள் எழுதி ஒட்டப்பட வேண்டும். அன்றைய தினம் அந்த 1000 பேருக்கு மட்டுமே வழங்கப்படும் என தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் குடும்ப அட்டைதாரர்கள் 1000 ரூபாய் வழங்கும் பட்சத்தில் அளவுக்கு அதிகமாக கூடுவார்கள். இதனால் போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய புகார்கள் தெரிவிப்பதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் கட்டுப்பாட்டு அறை ஒன்று அமைக்கப்பட்டு வரக்கூடிய புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏதேனும் குளறுபடிகள் அல்லது தவறுகள் நடந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அனைத்து புகார்கள் கண்காணிப்பது மட்டுமல்லாமல் 1000 ரூபாயை பொறுத்தவரையில் ரொக்கமாக மட்டுமே வழங்கப்பட வேண்டும். அனைத்து மின்னணு அட்டை வைத்திருப்பவருடைய அந்த குறிப்பில் பதிவிட்ட பின்னரே அவர்களுக்கு அந்த 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்பட வேண்டும் எனவும் அந்தந்த நியாய விலை கடைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் மாநகராட்சியை பொறுத்தவரையில் கூடுதல் குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அந்த நியாய விலை கடைகளுக்கு கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்துவதற்கும் தமிழக அரசு சார்பில் ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அனைத்து நிகழ்வுகளுக்கும் மாவட்ட ஆட்சியரே பொறுப்பேற்று ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 1000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு முழுமையாக சேர்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான பொறுப்புகளை மாவட்ட ஆட்சியரே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தமிழக அரசு சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. சுதர்சனா. விக்னேஷ், இப்போ இந்த முறை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுகிறது. ரேஷன் கடைகள்ல நிறைய கூட்டம் இருக்கும். சோ முறைகேடுகளை தடுக்க அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறது? முறைகேடுகளை தடுக்கும் வகையில் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவல்துறை அலுவலரிடம் முன்கூட்டியே தகவல் தெரிவித்து காவல்துறை பாதுகாப்பை அந்தந்த நியாய விலை கடைக்காரர்கள் கேட்டு பெற வேண்டும். மேலும் இந்த 1000 ரூபாய் ரொக்க பணமாகவே தர வேண்டும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள் நியாய விலை கடைகளுக்கு தேவையான அளவு பணத்தை தினந்தோறும் வழங்கப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. முறைகேடுகளை பொறுத்தவரையில் ஏதேனும் குளறுபடிகள் முறைகேடு நடக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட ஆட்சியர் மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கண்காணிப்பு பணிகளை பொறுத்தவரையில் அங்கு கூடுதலாக பணியமர்த்தப்படக்கூடிய அந்த பணியாளர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார். கட்டுப்பாட்டு அறை ஒன்றும் அமைக்கப்பட்டு அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு
தகவல் வரக்கூடிய புகார்களின் அடிப்படையில் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு அந்த நியாய விலை கடைகளில் ஏதேனும் குளறுபடி நடந்திருக்கிறதா என்பது தொடர்பான ஆய்வை நடத்தவும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கூட்டம் அதிக அளவில் நீங்கள் குறிப்பிட்டது போல 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்படுவதால் அதிக அளவில் கூட்டம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 3000, 4000 என குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கக்கூடிய அந்த நியாய விலை கடைகளில் 1 முதல் 1000 வரை இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்கள் இன்றைய தினமும் 2000 to 3000 வரை இருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்கள் மற்றொரு நாள் என அட்டவணையை பிரித்து நியாய விலை கடையில் கூடிய வெளிப்பகுதிகளில் அட்டவணையாக ஒட்டி வைக்கப்பட வேண்டும் எனவும் தமிழக அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.